1/2 கப்பு ரவை மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்ஸு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகக்கூடிய ஒரு ஸ்வீட்ஸு செய்யலாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு வீட்டில் இருக்கிற முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ரவையை கொட்டிட்டு ரவையோட கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம வறுத்து எடுத்துடலாம். ரவை வறுக்கிறது ரொம்ப முக்கியம். அது கூடவே 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் அதை போட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. தேங்காய் துருவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு சக்கரை இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சீனியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ 1 கப் அளவு தண்ணியை ஊற்றிட்டு 2 ஏலக்காவை மட்டும் பிச்சு போட்டுட்டு நல்லா ஒரு கம்பி பதம் மட்டும் வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்தெடுத்த ரவையை போட்டுட்டு நல்லா ரவை வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பண்ணி வச்சிருந்த தேங்காவையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டு கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யும் நம்ம வறுத்தெடுத்த முந்திரியையும் போட்டு இறக்கிடலாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. வீட்டிலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. வச்சு ஒரு பர்பி செஞ்சாச்சு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே டக்குன்னு கரையிற மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.